வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோவில் 2 விஷயம் பார்க்க போகிறோம். என்னுடைய பசங்களுக்கு ஸ்டேஷ்னரி ஷாப்பிங் பண்ணது சீப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டியாக நான் வந்து ஸ்டேஷ்னரி வாங்கினேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். லாஸ்ட் வீக்குக்கான காய்கறி ஷாப்பிங் ஹெல்த்தி மெனு பிளானும் பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் நான் ரொம்ப கம்மியாக தான் காய் வாங்கினேன், ஏன்னா மிச்சம் காய் நிறையா இருந்ததுனால. ஸோ அதை வச்சு எப்படி நாங்கள் ஹெல்த்தியான மெனு பிளான் பண்ணோம். ஸோ எப்படி வந்து மிச்சப்பட்ட காய்கறிகளை வந்து, அதாவது லாஸ்ட் வீக் வாங்கின காய்கறிகளே நிறையா மிச்சமாயிடுச்சு. ஸோ அதை வச்சு எப்படி மேனேஜ் பண்ணோங்கிறதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கான ஸ்டேஷ்னரி ஷாப்பிங் வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஸ்டேஷ்னரி வாங்குவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதுக்கோட்டையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ராஜலக்ஷ்மி பேப்பர்ஸ். ஸோ அங்கே தான் வாங்குவோம். ஸோ அங்கே திங்ஸ் வந்து எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும், A1 குவாலிட்டியாக இருக்கும். வாங்குகிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால் இன்னொன்று அவங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கு தருவாங்க. ஸோ அங்கே தான் நாங்கள் வாங்கினேன். ஸோ என்னென்ன வாங்கினோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பசங்களுக்கு ரஃப் நோட்டு, மோஸ்ட்லி பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் எல்லா விதமான புக் அண்ட் நோட்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ரஃப் நோட் மட்டும் ஆளுக்கு ஒரு ரஃப் நோட் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கெல்லாம் வாங்கலை, ஏன்னா பேக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லே கொடுத்துட்டாங்க அந்த ஆக்சிலரி ஃபீஸில். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பவுச் வாங்கினோம். ஸோ பாப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி பர்பிள் கலர் பவுச் தான் வேணும்னு சொல்லிட்டா. அதனால் எனக்கு பாக்ஸ் வேணால் எனக்கு பவுச்சாக வாங்கி கொடுத்துருங்கன்னு சொன்னால். ஸோ ஒரு பவுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தம்பிக்கு வந்து பாக்ஸு. ஸோ அவனுக்கு இந்த மாதிரி ஒயிட் கலர்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலர் பாக்ஸ் தான். ஸோ இந்த பாக்ஸ் வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சுன்னாங்க, அதனால் இதை வாங்கிட்டேன். ஸோ இதில் வந்து கலர்ஸ் இல்லை. ஸோ அவனுக்கு பிடிச்சிருந்ததுனால ஆக்சுவலாக வாங்கியாச்சு. ஸோ பவுச்சும் பாக்ஸும் வந்து பழசு எல்லாமே உடஞ்சதால வாங்கியாச்சு. அப்புறம் இந்த வருஷத்துலேருந்து அவங்க வந்து பேனால் எழுதுறதுனால அவங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு இந்த கார்ட்ரிட்ஜ் பென் வாங்கி கொடுத்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து எல்லாமே எனக்கு பர்பிள் கலராக வேணும்னா, ஸோ அதனால் பர்பிள் கலர் பென் வாங்கியாச்சு. தம்பிக்கு வந்து ஒரு லைட் எல்லோ கலர் பென் வாங்கியாச்சு. ஸோ கார்ட்ரிட்ஜ் பென். அப்புறம் வந்து எரேசர் வந்து அவங்க தொலைச்சிட்டு வந்துடுறாங்கன்ட்டு ஒரு பேக்கான ஒரு எரேசர் வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபீஸ் தான். இதில் கிட்டத்தட்ட ஒரு 30 ரப்பருக்கு எரேசர் கிட்டே இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ செயின் வந்து ஃப்ரீயாக வந்துருந்துச்சு. மற்ற எல்லா திங்ஸ்க்குமே ஃப்ரீ கிஃப்ட் வரும், அது லாஸ்ட்டாக காமிக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்மால் சைஸ் ஸ்கேல் வாங்கியிருந்தேன், 2 லாங் சைஸ் ஸ்கேல் வாங்கியிருந்தேன். ஏன்னா அவங்களுக்கு மேக்ஸ்க்கு இந்த வருஷத்துலேருந்து லாங் சைஸ் நோட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து மார்ஜின் போடணும். அதனால் 2 லாங் சைஸ் ஸ்கேலு 2 ஹாஃப் சைஸ் ஸ்கேல் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கார்ட்ரேஜ் வாங்கணும் இல்லையா? ஸோ அதனால் அதுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து அவங்க பையில் எமர்ஜென்சிக்கு வச்சுருப்பாங்க. கார்ட்ரேஜ் தீர்ந்துருச்சு அப்படின்னா இதுலேருந்து எடுத்து போட்டுக்கலாம். ஸோ அது வந்து ஒரு 2 டப்பா வாங்கியிருந்தேன். இல்லை 1 3 4 தான் இருக்குது. பட் ஆனால் இது நிறையா வாங்கினா தான் வந்து சமாளிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்டை போடுறதுக்கு ஸோ டிரான்ஸ்பரண்ட் ஷீட் தான் வாங்கினேன். லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கர் மாதிரி வாங்கினோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாங்காமல் ஸ்டாப்லர் அடித்து போடுற மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷீட். இது கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ரோலே 100 ரூபா தான், கிட்டத்தட்ட ஒரு 12 நோட்டுக்கு வந்துச்சு. ஸோ நான் வந்து எனக்கு ஒரு 3 ரோல் வந்து அது வாங்கியிருக்கேன், புக்ஸு ப்ளஸ் அவங்களுக்கு நோட்டுக்கு. அப்புறம் பிளெயின் லேபிள். ஸோ எந்த விதமான பொம்மை படமும் போட்டிருக்கக்கூடாது, பிளெயின் லேபிள் தான் வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பிளெயின் லேபிள் வாங்கியாச்சு. ஸோ எனக்கு ஸ்டேஷ்னரிக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 900 ரூபா கிட்ட பில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே சேர்த்து. பட் இண்டிவிஜுவலாக எனக்கு பொருளோட ரேட் தெரியல. பட் அந்த எரேசர் மட்டும் 60 ரூபீஸ், அது மட்டும் எனக்கு தெரியும். மற்றது எல்லாமே பில் மாதிரி வாங்கலாம், அங்கே சொன்னதான் பார்த்து வாங்கினதான் மறந்துருச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்னென்ன ஃப்ரீ கிஃப்ட்ஸ்ன்னு பார்க்கலாம். நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் கனெக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் லிட்டு பேனா கொடுத்தாங்க. பாருங்கள் எவ்வளோ பேனா ஃப்ரீ வந்திருக்குன்னு. ஸோ இவ்வளோ ஃப்ரீ கிஃப்ட்ஸு. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீ செயின் கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம வாங்குகிற பொருளோடு அது அப்படியே அட்டாச் ஆகிருக்கும். இந்த மாதிரி லூஸ்லாம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி பேனா வந்து கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ லாஸ்ட் வீக்கான மெனு பிளான் பார்க்கலாம். இன்னும் காய்கறி வாங்கலை, பழைய காய்கறி இருந்ததுனால அதை ஃபஸ்ட்டு முடிச்சுக்கலான்னு சொல்லியாச்சு. மண்டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் தோசையும் காரக்குடி ஸ்டைல் கார சட்னியும் அரைச்சிருந்தோம். மண்டே மார்னிங் வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சாதமும் சிக்கன் ஃப்ரையும் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை சிக்கனாக செஞ்சுருந்தோம், கிரேவி மாதிரி இல்லாமல்.
நைட்டுக்கும் அதே தோசை அதே கார சட்னி தான். இது வந்து ரொம்ப சிம்பிளாக அரைச்சிடலாம். வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை அப்படியே எண்ணெயில் தாளித்து அதை அப்படியே அதில் மிளகாத்தூள் போட்டு அப்படியே கொஞ்சம் சுண்டி வர வரைக்கும் இது பண்ணணும். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் சக்கரை பொங்கல் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் கடையில் வந்து வடை வாங்கிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் பொங்கலே பிடிக்காது, பட் பசங்களுக்காக சாப்பிட்டு தான் ஆகணுன்ட்டு சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார். லாஸ்ட் வீக் வாங்கின அந்த பொடலங்காய் வந்து அப்படியே செய்யாமல் இருந்துச்சு, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால அதை வந்து காரமாக பொரியல் பண்ணியாச்சு. அன்றைக்கி நைட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சேமியா உப்புமா. நாங்கள் திருச்சியில் இருக்கிறப்ப நரசூஸ் பிராண்ட் வந்து சேமியா வாங்குவோம். ஸோ இங்கே வந்து அது கிடைக்கல. பட் ஆனால் எந்த அளவுக்கு எங்களுக்கு திருப்தியாகவே இல்லை. ஒருவேளை பாயச சேமியா வாங்கிட்டோன்னா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணியிருந்தோம். பசங்களுக்கு இப்போ இட்லி தோசையை விட சப்பாத்தி பிடிச்சிருக்கிறதுனால சரி ஒரு நாள் அதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் போட்டாச்சு. அன்றைக்கி மதியமும் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் லாஸ்ட் வீக் வாங்கினா வெண்டைக்காவுமே மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் வெண்டைக்காய் பொரியல் பண்ணியாச்சு. அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மல் கார சட்னி மாதிரி அரைச்சிருந்தோம். தோசை கார சட்னி தான். ஸோ புதன்கிழமை வரைக்கும் இந்த மாதிரி சமைச்சு பேத்தியாச்சு. அதுக்கப்புறம் காய்கறி முடிஞ்சதுனால போய் நான் வெங்காயம் தக்காளியும் கேரட் பீன்ஸ் கொஞ்சம் அப்புறம் 1 கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீக்கு. அதுவும் நான் புதன்கிழமை ஈவினிங் தான் போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து தான் எல்லாருக்குமே ஸ்கூல் ஆரம்பிச்சிச்சு. காலையில் வந்து பார்த்திங்கன்னா வதக்கல் சட்னி தான் செஞ்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தோசையும் வதக்கல் சட்னியும் செஞ்சு அவங்க சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மதியத்துக்கு வந்து தயிர் சாதமும் மாங்காய் ஊறுகாயும் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஃபஸ்ட் டேக்கு. ஏன்டா ஃபஸ்ட் டே கேட்குறீங்கன்னு, இல்லை தயிர் ரொம்ப ஹீட்டாக இருக்கும், தயிர் சாதம் செஞ்சு கொடுங்கன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மாங்காய் ஆல்ரெடி ஊர்லேருந்து கொண்டு வந்தது இருந்துச்சு, அதை வச்சு ஊறுகாய் பண்ணியாச்சு. நைட்டுக்கு வந்து அன்றைக்கி ரொம்ப லைட்டாக சாப்பிட்டதுனால பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நைட்டுக்கு. பட் பொதுவாக நைட்டு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்ததுனால பட் எனிவேஸ் அன்றைக்கி என்ன பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஆகிடுச்சு. எங்கள்கிட்ட நைட்டு தான் வந்து டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பூரி போடுறதுக்கு காலைல டைம் இருக்காது, மோஸ்ட்லி அவாய்ட் பண்ண பார்க்குறோம். நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா காலையில் உப்புமாவும் உளுந்த வடையும் தான் ஃப்ரெண்ட்ஸ். மதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வெள்ளிக்கிழமை சாம்பார் வைக்கல. கேரட் பீன்ஸ் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, வீட்டில் இருந்த பட்டாணியும் ஊற வச்சு கேரட் பீன்ஸ் பட்டாணி போட்டு வெஜ் பிரியாணியும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணிட்டோம். பொதுவாக வந்து வெள்ளிக்கிழமைனாலே சாம்பார் தான் நாங்கள் செய்வோம். பட் ஆனால் இன்றைக்கி 2 நாள் கண்டினியூஸாக சாம்பார் சாப்பிட்டதுனால ரொம்ப அழுத்து போயிடுச்சு எனக்கே. அன்றைக்கி நைட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் அரைச்சி கொத்தமல்லி புதினா போட்டு சட்னி. அது என்னென்னு தெரியல, தம்பி கேட்டிருந்தான், அதனால் அவனுக்குன்னு செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் டே சாட்டர்டே வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா இட்லியும் தக்காளி தொக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருந்தோம். இந்த தக்காளி தொக்கு செஞ்சுருந்தாலும் பசங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க, ஏன்னா தக்காளி வேறு நிறைய இருந்ததுனால அதை வச்சு தொக்கு பண்ணியாச்சு. அன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுனால எக்கு வாங்கிட்டு வந்து எக்கு குழம்பு வச்சு ஆம்லெட் செஞ்சுக்கிட்டோம். அப்புறம் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசையும் தேங்காய் சட்னியும் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டேவோட மெனு பிளான் க்ளோஸ் பண்ணியாச்சு. சண்டே மோஸ்ட்லி நான்வெஜ்ஜாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அதை என்னங்கிறத நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல அடுத்த வீடியோவோட உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.